ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சாப்டரோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். எக்ஸாம்பிள் 2.5ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 நம்பர் கொடுத்து அதோட கிரேட்டஸ்ட் நம்பர் அதை டிவைட் பண்ணுறது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு இருக்காங்க. அப்போ அது என்னது? ஹச்சிஎஃப் தான். ஆனால் இந்த 2 நம்பரும் அப்படி டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் வந்து 4ம் 5ம் வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு 0 வர கண்டுபிடிப்போம். ஆனால் இதில் ரிமைண்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ரிமைண்டர் இல்லாத அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எதுன்னு பார்த்து அதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ்க்குரிய ஹச்சிஎஃப்பும் அதுவாக தான் இருக்கும். நம்ம எப்பயும் ஹச்சிஎஃப் 2 நம்பர் கண்டுபிடிச்சோன்னா ரிமைண்டர் 0ன்ட்டு வரணும். அப்போ அதுதான் அதோட ஹச்சிஎஃப். ஆனால் இதில் ரிமைண்டர் 4ம் 5ம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ரிமைண்டர் வராத 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோன்னா அந்த வேல்யூ தான் இதுக்கும் இருக்கும். ஏன்னா அப்போ தான் இந்த ரிமைண்டர் வந்து இந்த இதுக்கு கிடைக்கும். அதனால என்ன பண்ணுறோன்னா, இந்த 445 என்ன ரிமைண்டர் விடும்? 4. அப்போது 445 மைனஸ் 4 போட்டோம் அப்படின்னா அது 441. அதுக்கு அடுத்து 572ஓட ரிமைண்டர் வந்து 5. அப்போது 572 வந்து மைனஸ் 5 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 567 வரும். இப்போது இந்த 441க்கும் 567க்கும் நம்ம 0 வர எப்பயும் போல் அந்த ஹச்சிஎஃப் ரூல்ஸ் படி கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு வர நம்பர் தான் இதுக்குரிய ஹச்சிஎஃப் வேல்யூவும். ஓகேவா? அப்போது நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும்? 441க்கும் 567க்கும் கண்டுபிடிக்கணும். இதில் 2ல் எது பெரிய நம்பரோ அதுதான் நம்மளோட ஏ. அப்போது ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் எழுதும்போது ஏன்றது 567 பெரிய நம்பர், அதுக்கடுத்து பின்றது 441. நம்மளோட கியூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் ஆறுன்றது கண்டுபிடிக்கணும். இப்போது ரஃப் காலம் போட்டுக்குவோம். ரஃப் காலமில் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு 567 உள்ளுக்குள்ளார, அதுக்கடுத்து 441. 441 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போதே அது 800 வர போயிடும். அதனால நம்ம 1 டேபிள் தான் போட முடியும். 1 போட்டோன்னா 441 வரும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 6. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 2. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 1. அப்போது நம்மளோட கோஷன்ட் 1, ரிமைண்டர் வந்து 126. நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? ப்ளஸ் ப்ராக்கெட்டு. இப்போது இதில் என்ன ஆகும்? நம்மளோட பி வந்து ஏவாகும், நம்மளோட ரிமைண்டர் வந்து பி ஆகும். அப்போது இந்த இடத்துல என்ன எழுதணும்? 441, இது 126. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணி இந்த ரெண்டு என்ன வருதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 441 126. 126 வந்து 3 டேபிளால் போடுவோம். 126 3ஆல் போட்டோம் அப்படின்னா 6 3s are 18, 3 2s are 6, மேலே ஒரு 7, அப்புறம் இங்கே ஒரு 3, அப்போது 3. இதுக்கு அடுத்து ஒரு தடவை 126 ஆட் பண்ணி பார்ப்போம், நமக்கு 441 வருதான்ட்டு. அதாவது 4 டேபிளுக்கு 126 போட்டோம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 14 வரும். 7 8 9 10 வருது. 3 4 5 வருது. அப்போ 500க்கு போகுது. அதனால நம்ம இது போட முடியாது. 4s are 3 டேபிளுக்கு தான் போடணும். 3 போட்டோம் அப்படின்னா 378 வருது. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது 11 ஆகும், இது 3. மறுபடியும் இங்கேருந்து இங்கே பாரோ போடும்போது இது 13 ஆகும். அப்போது இங்கே 6. ரிமைண்டர் 63. கோஷன்ட் வந்து 3. அடுத்த ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கலாம். ஏக்கு ஒரு ப்ராக்கெட்டு, இங்கே ஒரு ப்ராக்கெட்டு. இப்போ என்ன பண்ணணும்? நம்மளோட பி ஏவாகும், ரிமைண்டர் இங்கே வரும். ப்ராக்கெட் கொஞ்சம் பெருசாக போட்டுருந்துருக்கலாம் போல். 126, இது வந்து 63. 126 63ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? 63 2s are போட்டோம் அப்படின்னா 3 2s are 6, 6 2s are 12. 2க்கு வந்து கரெக்டாக 126 வருது. அப்போது 2 போட்டோன்னா 126, ரிமைண்டர் 0. இந்த இடத்துல கோஷன் 2, ரிமைண்டர் 0. நமக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா அந்த ஸ்டெப் அதுக்கப்புறம் நமக்கு அதோட முடிச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்மளோட ஹச்சிஎஃப் என்னது? ஹச்சிஎஃப் ஆஃப்
நம்மளோட கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்பர் எழுதணும். ஏன்னா அதை பண்ணியிருந்தோன்னா ரிமைண்டர் வந்திருக்கும். நம்ம ரிமைண்டர் வராத நம்பர் வச்சு நம்ம இந்த நம்பருக்குரியதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது 445 அண்ட் 572 இஸ் என்னது 63. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. Until next time, bye.